நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில அப்டேட்டுகள் வந்திருக்கு. இந்த நற்செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முக்கியமான 3 விஷயங்கள் வாடகை வீட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது வாடகை வீட்ல இருக்கவங்களுக்குன்னு சொல்லப்பட்டாலும், ஹவுஸ் ஓனருக்குமே இது தேவையான ஒரு விஷயம் தான். முதல்ல வந்து வாடகை வீட்ல இருக்கக்கூடியவங்களுடைய பிரச்சனைன்னு பார்க்கும்போது, ஒண்ணு அதிகமான அட்வான்ஸ் வந்து வசூல் பண்றது. எல்லாருக்கும் அதுதான் பிரச்சனை. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரூ. 50,000 தயார் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, ரூ. 1,00,000 கேட்பாங்க. ரூ. 1,00,000 தயார் பண்ணி வச்சிருந்தா ரூ. 2,00,000 கேட்பாங்க. இந்த மாதிரி அட்வான்ஸ் வந்து அதிகமா கேட்கறது, 10 மாச வாடகைன்னு சொல்லிட்டு 20 மாசம், 25 மாசம்னு சொல்லிட்டுலாம் வாடகை என்ன பண்ணிடுறாங்க, அட்வான்ஸா வாங்கிக்கிறாங்க. அத பத்தியும், இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே வாடகைக்கு கொடுத்தா நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. இருக்கவே முடியல. ரொம்பவே வந்து என்ன பண்றாங்க, நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க. எப்ப வேணா உள்ள வராங்க, ரூல்ஸ் போடுறாங்க. அதுலயும் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வேற மதமா இருப்பாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, ஹவுஸ் ஓனர் இருக்கக்கூடிய மதம் சார்ந்த சில விஷயங்களையும் செய்ய சொல்றாங்க அப்படின்லாம் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. 3வது வந்து பாத்தீங்கன்னா, சொல்லாம கொள்ளாம காலி பண்ண வச்சிடுறாங்க. திடீர்னு வந்து என்ன சொல்றாங்க, காலி பண்ணுன்னு சொல்றாங்க. நம்ம வேற வழி இல்லாம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, காலி பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயங்களை வந்து வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒன்னு அட்வான்ஸ், இன்னொன்னு சீக்கிரமா காலி பண்றது, இன்னொன்னு நிறைய ரூல்ஸ் போடுறது. அதனால நிறைய கேஸ் வந்து பதிவாயிருக்காமா. அந்த கேஸ்லாம் 2018, 25ன்னு சொல்லிட்டு இதுவரையுமே வந்து இந்த 5-6 வருஷமா தீர்க்கவே முடியலையாமா. கோர்ட்டுக்கெல்லாம் போய் கூட தீர்க்க முடியாத அளவுக்கு கேஸ் எல்லாம் பதிவாகி இருந்துட்டு இருக்கனால, இந்த கேஸ் எல்லாம் தீர்க்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம், இனிமேல் இந்த கேஸ் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரியான ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அப்ப வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவங்களோட முதல் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ் அதிகம் தானே. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 மாத வாடகையை மட்டுமே அட்வான்ஸாக வாங்குங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து 2 மாச வாடகை மட்டும் வாங்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு 10,000 வீடா இருந்தா ஒரு 20,000 மட்டும் அட்வான்ஸா வாங்குவாங்க. ரொம்ப அதிகமா வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி 2 மாசத்துடைய வாடகையை மட்டும் அட்வான்ஸா வாங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிக ரூல்ஸ் போடுறாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து வீடு கொடுத்துட்டா அது ஒரு அந்நியருடைய வீடு மாதிரிதான். அது உங்க வீடுன்னு சொல்லிட்டு உள்ள பூந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வந்து அடக்குமுறையெல்லாம் படுத்தக்கூடாது. வீடு கொடுக்கும்போது வீடை வந்து பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கறது வேற. ஆனா அதை விட்டு போட்டு டெய்லி வந்து இதை செஞ்சியா அதை செஞ்சியான்னு பாக்குறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து வேற மதமாக இருக்கும்போது அந்த மதம் சார்ந்த விஷயங்களை செய்ய சொல்றதெல்லாம் வந்து செய்ய சொல்லக்கூடாது அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. அனாவசியமா பர்மிஷன் இல்லாம உள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில ஹவுஸ் ஓனர்ல கேட்கலாம் மாட்டாங்க. அவங்க வீடுங்கிறனால என்ன பண்ணிடுவாங்க, அவங்க பாட்டு எந்த நேரம் வேணா உள்ள நுழைவாங்க, என்ன வேணா பாப்பாங்க, கிச்சனுக்குள்ள போவாங்க, பாத்ரூம்குள்ள போவாங்க, அதை செய்யலையா இதை செய்யலையா, இன்னைக்கு தொடச்சியா கூட்டினியான்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி யாராவது வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்குன்னு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. அங்க நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 3வது, அடிக்கடி காலி பண்ண வைக்கிறது, சொல்லாம காலி பண்ணி வைக்கிறது, திடீர்னு வந்து இது பண்றதெல்லாம் இருக்கு பாருங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வீடை வந்து காலி பண்ண வைக்கணும்னா அதை நீங்க என்ன பண்ணிடணும், 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லிடணும். அது காலி பண்றவங்களா இருந்தாலும் சரி, அதாவது ஹவுஸ் ஓனரோ இல்ல வாடகைக்கு இருக்கிறவங்களோ 2 பேருமே என்ன பண்ணிடணும், 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் என்ன பண்ணணும், முன்னாடியே சொல்லிடணும் நாங்க காலி பண்ண போறோம்னு சொல்லிட்டு குடியிருக்கவங்க சொல்லிடணும். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹவுஸ் ஓனர் வந்து வேற வாடகைக்கு உண்டான ஆட்களை பார்த்துட்டு அவங்கள்ட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்ல, நாங்க வந்து வீட்டுல இருக்கோம், எங்களுக்கு காலி பண்ற அவசியம் இல்ல, ஹவுஸ் ஓனர் திடீர்னு வந்து எங்க மக வராங்க, ஊர்ல இருந்து எங்க சித்தப்பா வராங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எங்க சொந்தக்காரங்களுக்கே கொடுக்குறோம்னு சொல்லிட்டு காலி பண்ண வைக்கலாமான்னு பார்த்தா அப்படி பண்ண வைக்க கூடாது. 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிடணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது இல்லாம அக்ரிமெண்ட் போடுவாங்கல்ல, அதாவது வந்து வாடகைக்கு போறாங்களோ இல்ல வந்து போக்கியத்துக்கு போறாங்களோ உள்ள போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு போவாங்க. அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு 11 மாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சும்மா வந்து அக்ரிமெண்டே போடாம போறதோ, ரொம்ப கம்மியான அக்ரிமெண்ட் போடுறதும் அது வந்து ரொம்ப வந்து குடியிருக்கிறவங்களுக்கு பிரச்சனையா இருக்குங்கிறதுனால இப்படி வந்து என்ன பண்ணிருக்காங்க, நீங்க உள்ள போகும்போதே ஒரு 11 மாசம் அக்ரிமெண்ட்ல உள்ள போங்க. அப்படி காலி பண்ணுனா கூட 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் காலி பண்ண வைக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா குடியிருக்கிறவங்களுக்கு சார்ந்த ஒரு விஷயம் தான். அதே நேரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்ப அமலாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து அந்த அட்வான்ஸ் கம்மியா வாங்குறதுங்கிறது எந்த அளவுக்கு ஒத்து வரும், எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இருந்தாலும் முதல்ல ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அதுக்கு ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. அதுக்கு பிறகுதான் அதை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் நாள் ஆகும் நமக்கு. ஆனா இப்படி ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறதும், இப்படி ஒண்ணு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்துல இப்ப நீங்க வந்து வீடெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மறுபடியும் வாடகை வீடு மாறி போறீங்கன்னா, நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்னா, அப்டேட் எல்லாம் பண்ண மாட்டோம். அதாவது ஆதார்ல எல்லாம் என்ன பண்ண மாட்டோம், பதிவிட மாட்டோம். ஆனா அதையும் இப்ப ரூல்ஸா கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறினா பதிவிடணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியணும். ஆதார்ல அப்டேட் பண்ணா எல்லா பக்கம் அப்டேட் ஆயிரும் நமக்கு. அதனால ஆதார் தான் ரொம்ப முக்கியமா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க நம்மளுடைய ஐடென்டிட்டியா.
அதனால ஆதார்ல நம்ம அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சும்மா வீடு மாத்தினா சும்மா நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆதார்ல அப்டேட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை அப்டேட் பண்றதுக்கு ஒரு நாள் மெனக்கட வேண்டியதா இருக்கும். போய் அதுக்கப்புறம் நம்ம ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், மெனக்கிட்டு தான் வந்து அட்ரஸ் கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஒரு வாரமோ 10 நாளோ எடுத்து வந்து என்ன ஆகும், அப்டேட் ஆகும். இல்லாட்டினா நீங்க ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதார்ல போன் நம்பர் சேர்த்துறது, அட்ரஸ் மாத்துறதுலாம் வந்து ஆன்லைன்லயே வந்துருச்சு. அதுக்கு அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணிடணும், ஆதார்ல பதிவிட்டுக்கணும்னு வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து குடியிருக்கிறவங்களுக்காக சொல்லியிருக்காங்க. அது இல்லாம ஒரு ஆணையம் அமைக்கிறாங்களாமா. அதாவது கேஸ் போடாம சண்டை சச்சரவு பண்ணாம பொதுவா ஒரு ஆணையம் மாதிரி அமைத்து உங்களுக்கு ஹவுஸ் ஓனர் மேல ஏதோ ஒரு குறைகள் இருந்தா, அதாவது குறைகள்னா என்னன்னா ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, காசை வந்து என்ன பண்றாங்க அதிகமா வசூல் பண்றாங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் விஷயத்துல வந்து நிறைய வந்து வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஆணையத்துல வந்து புகார் தெரிவிக்கலாம். அதே மாதிரி குடி வச்சுட்டாலும் நாம ஹவுஸ் ஓனரா இருக்கும்போது என்ன பண்ணலாம், நாமளும் நம்மள்ட்ட குடி வந்தவங்க வந்து அராஜகம் பண்றாங்க, வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டை ரொம்ப நாசம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா அதை வந்து என்ன பண்றாங்க, சிலர்லாம் வந்து வந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி ரவுடிசம் மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து தெரிவிச்சு என்ன பண்ணலாம், அதை வந்து அந்த ஆணையம் மூலமாகவே வந்து காலி பண்ண வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து 2 பக்கமுமே கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. கேஸ் போட்டு நாள் கணக்கா போய் இழுத்தடிச்சு அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, முடிவு பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்லதுதான். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனருக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்படி வாடகை வாங்குறோம் அப்படிங்கக்கூடிய தகவலை பதிவிடணும்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் சேர்ந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து கணக்குக்கே வர்றதில்ல காசு அப்படிங்கறதுனால வீடை வந்து வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் வாடகைக்கும் விட்டுக்கிறீங்க, நல்ல வாடகையும் வாங்கிக்கிறீங்க, ஆனா வந்து கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, டாக்ஸ் பே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்கன்னா இப்படி வந்து பண்றாங்க. அதனால யாரெல்லாம் வீடு வச்சு வாடகை வாங்குறாங்களோ கணக்குல இல்லாம வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து ஒன்னா பேங்க்ல வாங்குவாங்க இல்ல கையில வாங்குவாங்க, அதை வந்து என்ன பண்ணணும்னா பதிவிடணுமாமா. நான் வாடகை வீடு வச்சிருக்கேன், இந்த இடத்துல வச்சிருக்கேன், இந்த அளவுக்கு வச்சிருக்கேன், இதுக்கு இவ்வளவு வாடகை வருது, இப்படிதான் நான் காசு வாங்குறேன், இவங்கள குடி வச்சிருக்கேன் அப்படிங்கறத பதிவிடணும்னு சொல்லப்படுது. அப்போ ஒவ்வொரு தடவையும் பதிவிடும் போது என்ன ஆகும்னா இந்த தகவல் வந்து ஹவுஸ் ஓனரை பத்தியும் அதே மாதிரி வந்து குடியிருக்கவங்களை பத்தியும் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய்கொண்டே இருக்கும். இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா நிறைய வந்து தவறுகள் நடக்கிறதும், அதுக்கப்புறம் டாக்ஸுக்கே காசு வராம போறது, இதெல்லாம் வந்து தவிர்த்து கொள்ள முடியும்னு சொல்றாங்க. கேஸ் வரையும் போகாம அப்படி என்ன பண்ணலாம், ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் இப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் தான் நடைமுறைக்கு வரும். இப்ப சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிட்டில பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிட்டி தாண்டி கொஞ்சம் வெளியே அவுட்டர் வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வரும், அதுக்கப்புறம் தான் வில்லேஜுக்குலாம் வரும். வில்லேஜுக்குலாம் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. இன்னொன்னு வில்லேஜ்ல பெரிய பாதிப்பே இல்ல, அங்க அட்வான்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கும். வில்லேஜ்ல வந்து அட்வான்ஸே மாசம் ஒரு 10,000 ரூபாய் ஒட்டுக்கா வந்து அட்வான்ஸா வாங்குறதே அதிசயம்னு சொல்லலாம். இப்போ வந்து வில்லேஜ்ல வந்து இதனால எந்த ஒரு நஷ்டமும் இருக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டி லெவல்ல இருக்கவங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதை அடாப்ட் பண்ற மாதிரி வரும். பார்க்கலாம், பொறுத்து ஒவ்வொன்னாதான் என்ன பண்ணுவாங்க, மக்கள் மாறுவாங்க. ஒரே தடவை சொன்னோனுமே எல்லாரும் மாறிட மாட்டாங்க. கவர்மெண்ட் எப்படி மாத்துறாங்க அப்படிங்கறதை பார்க்கலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்டுகள் வருவதற்காக.